பாகிஸ்தானோட நடவடிக்கை எல்லாம் உண்மையிலேயே நம்மளால ஏத்துக்கவே முடியாது. 400க்கு மேற்பட்ட அப்பாவிகள் பலியாயிருக்கு. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து எந்த விதத்தில் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் மக்கள் சூப்பர். அங்கே அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேவலமான. மருத்துவமனையில் கொண்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தோணும். அவங்க தான் வந்து மருத்துவமனை, பள்ளிக்கூடம், மக்கள் வாழ்கிற இடம் இதில் போட்டு பழகுனவங்க. ஈரான் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து கை இறங்கிட்டு இருக்கு, தோத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஈரானுக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற ஒரு சூழலில் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மாற்றணும்னா இன்னொரு இடத்த அடிபடும். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக நாடுகள்ல போர் பதட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏற்கனவே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல்னு ஒரு பஞ்சாயத்து ஒரு சைடு இருந்தாலும் இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனை சார்? போரா எங்களோட இது வந்து பாகிஸ்தானோட நடவடிக்கை எல்லாம் உண்மையிலேயே நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. பாகிஸ்தான் வந்து நம்பர் 1 வந்து இன்னைக்கு அவங்க நடத்திருக்க தாக்குதல் இருக்குல்ல, அதில் சம்பந்தமே இல்லாமல் கிட்டத்தட்ட 400க்கு மேற்பட்ட அப்பாவிகள் பலியாயிருக்காங்க. அந்த அப்பாவிகள் அன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லீம் தானே, ரெண்டு முஸ்லீம் கண்ட்ரி தான். தாக்குறவங்களும் முஸ்லீம், அடிபட்டவங்களும் முஸ்லீம் வச்சுக்கங்களேன். இப்போ இந்த மாதம் வந்து ரம்ஜான் மாதம், அடுத்து இன்னும் ஒரு 4 நாளில் ரம்ஜான் ஃபெஸ்டிவல் வருது. ஸோ இந்த நேரத்தில் நோன்பு வச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ இங்கே போய் தாக்குறாங்கன்னா இவங்களுக்கு அறிவு இருக்கா முதல்ல? சரி, என்ன பிரச்சனை வந்துடும் போது? இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தான் வந்து எந்த விதத்தில் வந்து இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு இணக்கமாக இருக்கு. முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் வந்து பயங்கரமான தீவிரவாதிகள், பயங்கர மோசம், பெண்கள்லாம் வந்து இப்போ ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகக்கூடாது, படிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே ஒட்டங்கியிருக்கணும், வெளியில் போனால் அப்படியே வந்து ராத்திரி உள்ள மோகினி பிசாசு மாதிரி மொத்தத்துக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போனோம், அப்படி எல்லாம் சொன்னாங்க. பொதுவாக அது உண்மை இல்லை. அரபு நாடுகளை பற்றி வெஸ்டர்ன் மீடியா அந்த கட்டவிழ்த்து விடக்கூடிய தவறான இருக்குல்ல, அது அப்படி இல்லை. என்னென்னா ஜெனரலாக வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இது மாதிரி சில மியாமி பீச்சு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக நடந்து போகிற மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய, அல்லது இப்போ கூட நம்ம இடத்துல லெகின்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பயங்கர கவர்ச்சியாக வருவாங்க இல்லையா, அப்படி வந்து அலௌடு இல்லை. ஓகே, ஸோ கவர்ச்சி காட்டாதீங்க அப்படிங்கிறது. அதை வந்து பயங்கரமாக இங்கே சுதந்திரம் இல்லை, அது இல்லை. சுதந்திரம் இல்லைங்கிறது ஓரளவு உண்மையாக கூட இருக்கலாம். அது அவன் நாடு, அவனுடைய சட்டத்திட்டம் அது பண்ணுறான். அதை வந்து பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணி அப்புறம் வந்து பயங்கர மோசமான ஒரு வில்லனை சித்தரித்து வச்சாங்க. ஆனால் அவங்க வந்து அமெரிக்கா வெளியே போனதுக்கப்புறம் தாலிபான் கையில் இருக்குது. தாலிபான் வந்து முதல்ல அமெரிக்கா வளர்த்து விட்டாங்க, அப்புறம் தாலிபான் கையில் இருக்குது. இப்போ வந்ததுக்கப்புறம் இந்தியாவோட அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க. அது அமெரிக்காவுக்கு பிடிக்காது. அப்போ ஊட இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் யார்? பாகிஸ்தான். ஏன் சைத்தான் சொல்கிறேன்னா, அவங்க உண்மையிலே சைத்தான் தான். மக்கள் உண்மையிலேயே நான் பாகிஸ்தான் மக்கள்கிட்ட நிறைய பழகியிருக்கேன். துபாயில் அவ்வளோ தங்கமான மனுஷங்க. இந்தியா மேலே பாகிஸ்தானியர்களுக்கு இந்தியான்னு சொல்லியாச்சுன்னா இந்தியா மேலே உயிரை விடுவாங்க. இந்தியானா ஐயோ சூப்பர் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்குமே இந்திய ஆட்சியாளர்கள் மேலே வெறுப்பு உண்டு. அதே மாதிரி பாகிஸ்தான் மக்கள் சூப்பர். அங்கே அதிகாரத்தில் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேவலமானவங்க அப்படி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 400 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. மருத்துவமனையில குண்டு. என்ன இதெல்லாம் மனுஷ பேர்ல? அவங்க வந்து மருத்துவமனையில் கொண்டு போடுறாங்கன்னா அவங்களுக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குன்னு தோணுது. அவங்க தான் வந்து மருத்துவமனை, பள்ளிக்கூடம், மக்கள் வாழ்கிற இடம் இதில் போட்டு பழகுனவங்க. காசாவில் பூரா அப்படித்தானே போட்டாங்க. பூரா வந்து பள்ளிக்கூடத்துலேயும் மருத்துவமனையிலையும் எங்கேருந்து அடித்து மருத்துவமனைக்கு போனால் அங்கே அடித்து கிடக்கு. மருந்துகளே இல்லை. உள்ளே வந்து மருந்து, உணவுப் பொருள் வரணும், அதையும் தடுத்து வைப்பாங்க. இப்படி மனித கொடூரங்கள் இருக்குல்ல, கொடுமையில் வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போனவங்க வந்து இஸ்ரேல். உலகத்தில் வந்து அவங்க
உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஹிட்லர் பண்ண கொடுமையெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு இப்போ நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கே இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் போய் அடித்து இவ்வளோ பேரை வந்து சாகடிச்சு 250 பேருக்கு மேலே வந்து பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு நீங்கள் அடித்ததில் ஒரு விஷயம் வந்து நான் வந்து நிறைய இங்கே அங்கே படித்ததில் ஒரு விஷயம் எனக்கு தோணுது. என்னென்னா இன்னைக்கு மொத்த உலகத்தோட ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஈரான், இந்த பக்கம் இஸ்ரேல், அமெரிக்கா, அப்புறம் இந்த பக்கம் துபாய், நம்ம யுஏஇ இதில் இருக்குது. சவுதி கூட 2ஆவது போயிடுச்சு இவருக்கு. இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பாயிண்ட்டு நீங்கள் அமெரிக்கான்னு எடுத்தாச்சுன்னா அங்கே வந்து வெளியே தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். இஸ்ரேல் எடுத்துட்டிங்கன்னா டெல் அவீவ் வந்து இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு நகரங்கள் வந்து நிறைய அடி வாங்கிட்டு இருக்கு. நெத்தன்யாகு ஆளை காணும். அது வீடியோ வந்து ஏஐ வீடியோன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதனால் அப்போது இஸ்ரேல் மேலே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ், அவர் வீடியோ வெளியிடுற வீடியோ ஏஐயாக இருக்குது, காஃபி கப்பில் காஃபி குறையில இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அது இஸ்ரேல் மேலே இப்படி ஒரு ஃபோக்கஸ். இங்கே வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி, அதில் கப்பல் எந்த கப்பலும் வரலன்றாங்க. ஆனால் என்ன சொல்ல கப்பலில் நிறுத்தவே இல்லை, கப்பல் போய்கிட்டே இருக்குது. அந்த கப்பல் எதுனா சைனா கப்பல் சம்மந்தப்பட்ட அவங்களுடைய நேச நாடுகள் கப்பல் எல்லாம் போய்கிட்டு, வடகொரியாவுக்கு எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை இல்லை. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் கப்பலை விடமாட்டோம், அவங்க நேச நாடுகள் விடமாட்டோன்றாங்க. அதுக்கு இவங்க வந்து நேட்டோ நாடுகள், மற்ற யூரோப்பியன் நாடுகள், சைனா வரைக்கும் ஐயோ உங்கள் கப்பலில் அனுப்பிச்சு வைங்க அப்படின்ட்டாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ உலக நாடுகளோட ஃபோக்கஸ் அந்த போரில் தான் அதில் இருக்குது. அப்போது முழுக்க எல்லாம் இங்கே இருக்குது. அப்போ எல்லாம் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஈரான் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா இஸ்ரேல் வந்து கை இறங்கிட்டு தோத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஈரானுக்கு வந்து யூரோப்பு நாடுகள்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற ஒரு சூழலில் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மாற்றணும்னா இன்னொரு இடத்துல அடிபடும். அப்போது இங்கே வந்து 400 பேர் மேலே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஐயோ இது என்ன அப்படின்னு ஃபோக்கஸ் அங்கே மாறும். அடுத்த போரா அப்போ இங்கே வந்து ஈரான் அமெரிக்கா இங்கே ஒரு போகிற, இஸ்ரேல் அப்படி போகிறோன்னா இங்கே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போகிறா. இப்போ திடீர்னு வந்து அப்போ இதுக்கு வந்து இந்தியா வந்து ஏதாவது ஆப்கானிஸ்தானுக்கு மருந்து பொருளோ உணவுப் பொருளோ ஏதாவது ஒன்று அனுப்ப முடிவு பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவோட ஆப்கானிஸ்தான் அவ்வளோ இணக்கமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ அனுப்பிச்சா என்ன, நீ எப்படி அனுப்ப போச்சு, இந்தியா மேலே போது விடுப்பாங்களா, அதெல்லாம் பண்ணுவாங்க, போது விடுப்பாங்களா. அப்போ வந்து இந்த போரோட கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஈரான் அந்த இடத்துல இருந்து மாறி இந்த இடத்துக்கு வந்து சேர்ற மாதிரி ஒரு ஐடியா. இது சேர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, இது ஆனால் February 22க்கு முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது வந்து பிரச்சனை வந்து முன்னாடி இருந்து இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் இவ்வளோ பேரை போட்டு தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணாங்க? பயங்கரவாத தாக்குதல். அதான் பயங்கரவாதி. யாரு பயங்கரவாதி? பயங்கரவாதின்னு சொல்றதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு என்ன தார்மீக உரிமை என்ன இருக்கு? பயங்கரவாதிகளை வந்து நிறைய வளர்த்து விடுறதே பாகிஸ்தான் தானே. நம்ம வந்து இங்க மத ரீதியாக பார்க்கக்கூடாது. பாகிஸ்தான்ல வந்து அவன் முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்தவர் இருக்கான், ஹிந்துக்கள் இருக்காங்க, அங்கே பாகிஸ்தான் இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி இல்லை, மைனாரிட்டி இருக்காங்க, கோவில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருக்காங்க. ஆனால் இதில் வந்து பயங்கரவாதத்தை நிறைய வளர்த்து விடுறதுல முக்கியமான ஆட்கள் வந்து பாகிஸ்தான் அரசு. அதான் சொல்ல ஏற்கனவே சொன்னல, அங்கே இருக்கிற மக்கள் வந்து தங்கமானவங்க. அப்புறம் விசுவாசம்னு அப்படி நம்ம ஏதாவது நம்பினாங்கன்னா அவ்வளோ விசுவாசிப்பாங்க. அதுலேயே ரொம்ப முக்கியமாக பட்டான்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. ஓகே, அதில் பஞ்சாபி இருக்காங்க. பட்டான்ஸுக்கு பஞ்சாபி, இந்தியா பஞ்சாபி வேறு, அங்கே ஒரு பஞ்சாபி. ஓகே, லாங்குவேஜ் ஒன்றா இருக்கலாம், பட் அந்த மத ரீதியாக அவங்க வந்து முஸ்லீம், இவங்க வந்து இந்து, இல்லை வந்து சீக் இருப்பாங்க. இந்து பஞ்சாபி இருக்காங்க, சீக்கே இருக்காங்க. அது மாதிரி அங்கே வந்து எப்படின்னா முஸ்லீம் பஞ்சாபி. ஓகே, அப்படி இருக்கிறதுல பட்டான்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் விசுவாசத்துக்கு பேர் போனவங்க, நம்புனாங்கன்னா அவ்வளோ இறங்கி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் இருந்து இந்த பக்கத்தை அப்படியே கொஞ்சம் மாற்றி விட்டுட்டு எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமான உடனே ஈரான் வந்து எல்லாம் மறந்துருப்பாங்கல்ல. அப்போ ஈரானை வந்து பெரிய அளவு ஏதாவது போட்டு தாக்குறதுக்கு, அமெரிக்கா போட்டு தாக்குறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நான் வந்து சில இதில் பார்த்தேன், சில தரவுகள் பார்த்தேன். அமெரிக்கா வந்து எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு சலசலப்பு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போதே அமெரிக்கா வந்து அடித்தாங்கன்னா இந்த நாட்டை அடிச்சுட்டாங்க எப்படி பண்ணி எப்படி வந்துட்டு இருக்கும்ல. ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படியே தலைகீழ் அந்த பக்கம் மாற்றி விட்டு இங்கே ஒரே அடிச்சாங்கன்னா ஐயோ என்னாச்சு இங்கே அப்படின்னு திரும்பி பார்க்கலாம், அங்கெல்லாம் சொல்லி முடிஞ்சிடும். அப்படி பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அப்புறம் டெவலப்மெண்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து எல்லை தகராறு இருக்குது. ஓகே, கொடுக்கல அவங்களுக்கு பிரச்சனை, அங்கே எல்லை தகராறு நிறையா இருக்குது. அதை வச்சு தான் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த நேரத்தில் என்னென்னா தாலிபான் இருக்காங்கல்ல,
அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ம். பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளை வளர்க்குறதையும் லஞ்சம் ஊழலில் திளைக்கிறதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அங்கே தாலிபான் வந்து லஞ்சம் ஊழல் வந்து பெருசாக இல்லைங்க. ம். அதை நீங்கள் டேட்டா எடுத்து பார்க்கணும். லஞ்சம் வாங்கினாங்கன்னா பயப்படுவாங்க, ஐயோ லஞ்சமா அப்படின்னு. சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கும். பயங்கர கடுமையான சட்டத்திட்டங்கள். நீங்கள் வந்து ஷரியத்து லா, இஸ்லாமிய சட்டம் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நீங்கள் வந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சா மரண தண்டனை, திருடுனா விரலை விட்டு கையை விட்டு, அப்படிங்கிற மாதிரி கடுமையான தண்டனை. லஞ்சம் வாங்கினா அதோட சோழி முடிஞ்சு. அதே மாதிரி சரி இவங்க தான் லஞ்சம் சோழி முடிஞ்சுன்னா அங்கே இருக்கிற ஆட்சியாளர் லஞ்சம் வாங்கினா அவங்களும் வாங்கலை. தலைமை கரெக்டாக இருந்தால் மற்ற இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற வரக்கூடிய வருமானம், அந்த வளம் எல்லாம் வந்து அந்த மக்களுக்கு நேரடியாக நன்மை பயக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கெனால் வந்து வெட்டுறாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சரில் அவ்வளோ புது புது டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் கொண்டு வர்றாங்க. சைனாவோட வந்து பெரிய அளவுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து பெருசாக வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுது. உண்மையிலேயே நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு அருமையான இடம், சூப்பர் இடங்க. நீங்கள் பழைய வீடியோ பலதெல்லாம் பார்க்கணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை வந்து பூரா கஞ்சா பயிரிட்டு, ஓகே, அதை வந்து அப்படியே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு பூரா அனுப்பிச்சி விட்டு, அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டு, அது வந்து இந்த நாடு வந்து பூரா கஞ்சா பயிர்லேயே இருக்காங்க அப்படின்னு கெட்ட பேர் ஆக்கி விட்டு, உண்மையிலேயே அவ்வளோ அருமையான நாடு, அவ்வளோ வளமான நாடு. அப்புறம் மனித வளமாக இருக்கட்டும், இயற்கை வளமாக இருக்கட்டும், அது மாதிரி மினரல்ஸ் அவ்வளோ இருக்குது. அப்படி நாட்டை இப்போ தான் வந்து ஒரு சரியான பாதைக்கு இறுக்கி பிடிச்சி இந்த மாதிரிலாம் யாரும் லஞ்சம் கூட தப்புனக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அவனோட ஜிடிபி, அவனுடைய வருமானம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அவன் வேலை செஞ்சால் தானே கூலி கிடைக்கும். அதெல்லாம் பார்த்து இவன் மட்டும் திடீர்னு எப்படி டெவலப் ஆகிறான் அப்படின்னா அவனை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதில் வந்து அடித்ததுக்கு முக்கியமான காரணம் டைவெர்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் இவங்க சொல்கிற காரணம் வந்து அங்கே வந்து அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த எல்லை, அந்த இடங்கள் பூரா வந்து அங்கே உள்ள தீவிரவாதிகள் இருந்தாங்க, அவங்க வந்து எங்களை அடிக்க வந்தாங்க, நாங்கள் அடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் தான். இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது வந்து திசை திருப்பும் நோக்கமாக பார்க்குறோம். இது ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா சார்? ஆப்கானிஸ்தான் ஈரான் வந்து சப்போர்ட்டும் பண்ணலை, எதிராகவும் இல்லை. ஆப்கானிஸ்தான் அவன் வேலை அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாகிஸ்தான் எடுத்துச்சுன்னா பலூச்சிஸ்தான் சம்மந்தப்பட்டு ஈரானோட நெகட்டிவாக இருக்காங்க. என்ன காரணம்னா ஈரான் பாகிஸ்தான் எல்லை இருக்குது. இதில் பலூச்சிஸ்தான் இருக்குல்ல, பலூச் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க, ஈரான்லேயும் இருக்காங்க. அப்போ எனக்கு தனி நாடாக கொடுத்துருங்க, 2 பேரும் சேர்ந்து வந்து போராடுறாங்க. அதில் வந்து மாற்றி மாற்றி அது பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஆனால் பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட இராணுவ ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போது சவுதி அரேபியாட்ட வந்து ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் தான் இருக்குது. ஓகே, இவங்ககிட்ட எடுத்திங்கன்னா பாகிஸ்தானில் வந்து அவங்க சொந்தமாக உற்பத்தி பண்ண அணு ஆயுதம் இருக்குது. மற்றபடி அதை கொண்டு போய் செய்யக்கூடிய மிசைல் எல்லாமே அமெரிக்காவிலேருந்து வெளியிலேருந்து வாங்கி சைனா நிறையா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஆயுதங்கள் வந்து அதாவது ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக இந்த மாதிரிலாம் ஒரு டீல் போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழல்ல சைனா ஆப்கானிஸ்தானோட ரொம்ப நெருக்கமா இருக்கா இல்ல பாகிஸ்தானோட நெருக்கமா? அவன் ஒரு வியாபாரி, 2 பேரோடையும் வியாபாரம் பண்ணுறாங்க. இதில் நெருக்கம், இது ஃப்ரெண்ட்ஷிப்பு, நீ சூப்பர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சைனாக்காரன் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் இடத்துக்கு வந்தால் வியாபாரம் அதிகமாக இருக்குது, என் இடத்துக்கு வந்தால் வியாபாரம் கம்மியாக இருக்கா, என்னை வந்து கொஞ்சமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை நிறையா பயன்படுத்துவாங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இன்னொன்று, பொதுவாகவே ஒரு நாடு இன்னொரு நாடோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னா பயங்கரமான ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பலன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் பெனிஃபிட் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு போகும், அவ்வளோதான். அதாவது இது போரா மாறுமா? இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் சார்? பெரிய போராலாம் மாறாதுங்க. ஏன்னா ரெண்டுமே சின்ன சின்ன இடம். இன்னொன்று அவங்களுடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல. இப்போது ஆப்கானிஸ்தானில் அடிக்கிறாங்க, இந்தியாவுக்கு பிரச்சனையா, சைனாவுக்கு பிரச்சனையா, யூரோப்புக்கு பிரச்சனையா, இல்லை அரபு நாடுக்கு பிரச்சனையா? ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க, அவங்களுக்குள்ளே முடிச்சுக்கிற வேண்டியதான். ஆனால் இதே அது அமெரிக்கா ஈரான் போர் அப்படின்னா உலகளாவிய பிரச்சனை, ஹார்மோஸை மூடிட்டாங்க, எல்லாத்துக்கும் எண்ணெய் பிரச்சனை, அரபு நாடுகளுக்கு சாப்பாடு பிரச்சனை அப்படின்னு இருக்கிறனால, அப்புறம் மற்ற இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வந்து யூரியா மாதிரி ஃபெர்டிலைசர் பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அது வந்து உலகளாவிய கவனம் பெறுது. அதை இங்கே வந்து அப்படி உலக கவனம் பெறக்கு வாய்ப்பே இல்லை. பாகிஸ்தானை அப்பா கொஞ்சம் ஓரமாக சண்டை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தான் அங்கே இருக்குமே ஒழிய பெரிய போராக வர்றதுக்கு வந்து வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து எக்கச்சக்கமாக இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அங்கே வந்து சரி அடிபட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா சரி லாஸ் நமக்கு அப்படின்னு உட்காந்துருவாங்க. இந்தியா அதுக்காக வந்து பாகிஸ்தானோட இறங்கி என்னோடது எப்படி அடிக்க போச்சு அப்படின்னு சண்டைக்கு போகிற இடத்துல இந்தியாவும் இல்லை,
சைனா வந்து 2 பேர் பக்கத்துலையும் எப்பப்பா கொஞ்சம் அடிக்காமல் இருங்கப்பா அப்படின்னு அதிகமாக சொல்லாமல் ஒழிய வேறு பெருசாக வர்ற அளவுக்கு வந்து அதில் வந்து ஒர்த்து இல்லை. ஏதோ இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? சரி, அது வந்து வெளியில் உள்ள மக்களுக்கு அது ஒர்த்து இல்லை கவனிச்சு. ஆனால் ஈரான் வந்து எல்லா மக்களும் கவனிப்பாங்க. இப்போ ஈரான்ல வந்து எண்ணெய் வளம் இருக்கு, அதனால பெருசா பேசப்படுது. ஆப்கானிஸ்தான்ல அது மாதிரியான வளங்கள் ஏதாவது இருக்கா? அதுதான் மினரல்ஸ் இருக்குங்க. ஆனால் அது இன்னும் வந்து பெருசாக வெளிப்பட்டு ரொம்ப இன்னும் வரல. ஈரானில் எண்ணெய் வளம் இருக்குல்ல, ஈரானில் எண்ணெய் வளம் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவு தான் இருக்குது. ஆனால் ஈரானோட அந்த ஹர்மோஸ் இருக்கு இல்லையா, அது வழியே நிறைய வரணுங்கிறது தான். அங்கேருந்து ஈராக்கில் கொஞ்சம், குவைத்து, பஹ்ரைனு, சவுதி அரேபியா ஒரு போர்ஷன், யுஏஇ, இது எல்லாமே அந்த ரூட்டில் வந்தாகணும், கத்தார் அப்படின்னு. அதனால ஈரானோட அந்த இடம் வந்து முக்கியத்துவம் பெறுது. மற்றபடி ஈரானோட ஆயிலை மட்டும் வச்சு வர்றதில்லை. ஈரானோட ஆயில் வந்து 80% மேலே சைனாவுக்கு போய்கிட்டு இருக்கு. வேறு எந்த நாட்டுக்கும் பெருசாக போகலை. இல்லை, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இங்கே வந்து மினரல்ஸ் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.